வணக்கம். வெல்கம் டு எஸ்ஜே டைலரிங். இப்போ உங்களுக்கு நான் மடிப்பு தையல்கள் கற்றுக் கொடுக்க போகிறேன். அது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, ஸ்கர்ட்ஸ், யூனிஃபார்ம், சல்வார் கமீஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடிப்பு செய்கிறோம் இல்லையா, அதுக்கு எல்லாமே பயன்படும். பெட்டிக்கோட் இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுங்களுக்கெல்லாம் இந்த மடிப்புகள் ரொம்ப பயன்படும். அது வந்து 2 வகையான மடிப்பு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். நைஃப் ஃப்ளிட் ஒன்றும், பாக்ஸ் ஃப்ளிட் ஒன்றும், 2மே கற்றுத்தரேன் நான் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு மடிப்பு எப்படி மடிக்கணும் அப்படின்னா, ஒரு அளவு இருக்கும். இடுப்பு சுற்றளவு ஒரு 20 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன 20 இன்ச்சுன்னா 60 இன்ச்சு துணியாக நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த ஃப்ளீட்டுங்க வந்து கிட்ட வந்து அந்த ட்ரெஸ் பார்க்கவே வந்து ரொம்ப லுக்காக இருக்கும். போட்டோமா ரொம்ப அழகாக இருக்கும், நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கும்போது 2 மடங்கு வந்து துணியை அதிகப்படுத்தி வைத்துக்கணும். இந்த பாக்ஸ் ஃப்ளீட்டுக்கும் அதே மாதிரி தான். இதுலேயே நிறைய வெரைட்டிங்கெல்லாம் இருக்குது ஃப்ளீட்ஸுங்களே. அதில் 2 வகையான ஃப்ளீட்ஸ் மட்டும் உங்களுக்கு இப்போதைக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து இந்த துணியை நீங்கள் பழகும்போது எப்படி பழகணுன்னா, ஒரு சின்னதாக ஒரு துணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 இன்ச்சு துணி இருந்தால் போதும், சின்னதாக நீட்டாக. அது காட்டனாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. நீங்கள் காட்டனில் வந்து மடித்து தைச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கப்புறமா அது நான் இப்போ எப்படி உங்களுக்கு சொல்லித்தரனோ அது மாதிரி கோடு போட்டுக்கிட்டு, அந்த கோடு 1 2 3ன்னு போட்டுக்கிட்டு, எந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரனோ அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க. ரொம்ப அருமையாக வரும். இது வந்து பெரிய துணியெல்லாம் தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். என்னுடைய வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். இப்போ இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து 1 2 3 1 2 3ன்னு சொல்லிட்டு இது வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு விட்டுக்கலாம். இப்போது 1 2 3 1 2 3 இந்த மாதிரி நம்ம ஒரு குறிச்சிக்கலாம். இப்போ குறிச்சிக்கிட்டு இதை வந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்னா தப்பு வராமல் இருக்கும். நம்மளுக்கே வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், கரெக்டாக செய்கிறோன்னு. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம தையலுக்கு விட்டுடணும். அதையும் சேர்த்து தைச்சிடக்கூடாது. தையலுக்குன்ட்டு விட்டுட்டு இப்போ பாருங்கள், இந்த 1 கோடு போட்டிருக்கேன் இல்லையா, 2 3 1 2 3 1 2 3ன்னு குறிச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபைக்காக தான். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பாருங்கள் 1 இப்போது இந்த 1 2 3 இருக்கு இல்லையா, 2 மட்டும் உள்பக்கமாக மடியும். அந்த 1 வந்து 3 ஆண்ட வந்துடணும். இப்போது பாருங்கள், 1 இருக்கு இல்லையா, 2 வந்து உள்பக்கமாக போயிடணும். இப்போ அப்படியே 3 ஆண்ட வந்துடுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரியே தான் மடிக்கணும். இல்லை, 1 வந்து 3 ஆண்ட வந்துடணும், 2 வந்து உள்பக்கமாக மடிஞ்சிடும். புரியுதுங்களா? இப்போ 1 பாருங்கள், 2 மட்டும் மடித்து உள்பக்கமாக அனுப்பிடுறேன். 1 வந்து 3 ஆண்ட வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ளீட் வச்சு தைக்க பழகிக்கணும். இது எப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ வந்து நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவுக்கு எப்படி இவ்வளோ துணியை நம்ம ஒரே அளவில் பண்ணுறது அப்படின்னு சந்தேகம் வரலாம். இப்போ என்ன பண்ணணும், மொத்த துணியுமே நம்ம 4 பங்காக வந்து குறிச்சிக்கணும். அர்க்காத் பண்ணிவிட்டு, இப்போது வந்து இடுப்பு சுற்றளவு 20 அப்படின்னா, இப்போ இந்த 4 சுற்றளவில் வந்து 5 5 5 அந்த மடிப்பு வந்து 5 இன்ச்சு தான் வரணும். இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஓரம் மடித்து தைச்சிட்டோம். இப்போ முதல் வந்து இருக்கு இல்லையா, அந்த முதல் கோடு வந்து 3வது கோடில் வந்து டச் பண்ணணும். இது மாதிரி இப்போது நடுவில் இருக்கிற கோடு வந்து உள்பக்கமாக போயிடும். இது மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அதை நம்ம தைச்சிக்கலாம். உங்களுக்கு தைக்க வரலன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, முதல்ல ரன்னிங் ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஓட்டு தையல் அப்படின்னு. அந்த ஓட்டு தையலை வந்து இதற்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சு அப்படியே அந்த ஓட்டு தையலை தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பின்னில் குத்திட்டு கூட நம்ம தைக்கலாம். ஊசியில் குத்திட்டு
தைக்கலாம். அது பாருங்கள், இதே தாங்க, இதே மாதிரி லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம தைக்கணும். இது மாதிரியே தைச்சிக்கிட்டு வாங்க. அதுதான் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதில் வந்து 4 பங்கு வந்து நம்ம குறிச்சிக்கணும். குறிச்சிக்கிட்டு அதை ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது 20 இன்ச்சு கரெக்டாக வந்துடும். 5, 5, 5 அந்த சுருக்கத்தை வந்து 5 இன்ச்சு இருக்கணும். அது மாதிரி இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சிங்களா? பாருங்கள், மடித்து காட்டுறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் காட்டனில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளீட்டெல்லாம் வந்து கரெக்டாக நீட்டாக தெரியும். அவ்வளோதான். இப்போது பாக்ஸ் ப்ளீட்டும் அதே மாதிரி தான் கோடு போட்டுக்கணும். 1 2 3 1 2 3 சொல்லிட்டு கோடு போட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம எப்படின்னா, இப்போ நம்ம பக்கமாக மடித்தோம் இல்லையா? இப்போ வந்து இப்போ பாருங்கள், ஆப்போசிட் பக்கமாக மடிக்கிறேன். 3 வந்து ஒன்னாண்ட போயிடுச்சு. இப்போது 1 வந்து நடுவில் இருக்கும், 2வும் 3யும் 3 வந்து உள் பக்கமாக போயிடும், 2 வந்து ஒன்னாண்ட வந்துடணும். இப்போ கவனம் வச்சுக்கோங்க. இப்போ 3 வந்து ஒன்னாண்ட போகணும். ஆப்போசிட் மடிக்கும்போது பாருங்கள், 3 வந்து இப்போ ஒன்னாண்ட போகுது, போயிடுச்சிங்களா? இப்போது 2 வந்து இந்த பக்கம் இருக்க ஒன்னாண்ட வந்துடணும். பாருங்கள், 2 வந்து ஒன்னாண்ட வந்துடும். இப்போ இது வந்து பாக்ஸாக வரும் பாருங்கள். பாருங்கள், 2 வந்து இப்போ ஒன்னாண்ட போயிடும். இப்போது பாருங்கள், 2 அது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு பாக்ஸ் வந்துடும். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம ஃப்ளீட் பண்ணிக்கிட்டே வந்தோமா பாருங்கள், 2 வந்து இப்போ ஒன்னாண்ட போயிடணும். மடிப்பு வந்து போயிடுச்சிங்களா? இதே மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டே வரும்போது என்னாகும்னா பாக்ஸ் ப்ளீட் வந்து ரொம்ப அழகாக வரும். நீங்கள் கோடு போட்டுக்குங்க. அளந்து தான் இதை பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இந்த பாக்ஸ் ப்ளீட் வந்து கரெக்டான அளவு வரணும். இப்போ இது வந்து தையலுக்காகன்ட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டோம் இல்லையா? அந்த இடம் இது. இப்போ மடித்து தைக்கணும். இப்போது நம்ம துணியில் எப்படி தைக்கலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ இது பாக்ஸ் பாருங்கள், எப்படி அழகாக வருது பாருங்கள், பாக்ஸாக. இதுதான் பாக்ஸ் ப்ளீட். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இது 2 இன்ச்சு 2 இன்ச்சாக நம்ம வந்து முதலே குறித்து வச்சிட்டோம் இல்லையா? அந்த 2 இன்ச்சை வந்து ஃப்ரண்ட்டு பக்கமாக நமக்கு எதிர் சைடில் வச்சு தைச்சிட்டோமா? இப்போ அடுத்து பாருங்கள், நம்ம பக்கமாக வந்து மடித்து தைக்க போகிறோம். இந்த கோடு வருது இல்லையா? இந்த நடுவில் இருக்கிற கோடை உள்ளே மடிச்சிடணும். இப்போ இந்த கோடு போட்டிருக்கு இல்லையா? இங்கே வந்து இதை நிற்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து இப்படி மடிக்கணும். ஒன்றும் இல்லை, நடுவில் இருக்கிற துணியை ஒன்று ஆப்போசிட்டாகவும் இந்த பக்கமாகவும் மடித்து பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு பாக்ஸாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதாங்க, பாக்ஸ் மடிப்பு. அவ்வளோதாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் காட்டனில் தைச்சி பழகுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.